இந்த ராசிக்காரங்கள பெரும்பாலும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயம் கோபக்காரங்க, எரிஞ்சு விழுறாங்க, திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இவங்க நிலையில இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும்னு சொல்லலாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப யதார்த்தமான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்கள சொல்லலாம். மனசளவுலையும் சரிங்க, ரொம்ப வலிமையான நபர் யாருன்னு சொன்னாலும் இந்த ராசிக்காரங்க தான். தன்னை பத்தின விஷயத்த தேடி தேடி ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆழமான அறிவை தேடி ஓடக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பார்க்காதான் ரொம்ப அமைதியான தோற்றம் இருக்கும். ஆனா அடி மனசுல ஆழமான விஷயங்கிறது நிறைஞ்சு கிடக்கும். பல மர்மம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். ஆனா லேசில் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த இவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த வெளியே வாங்க முடியாது. எந்த முயற்சி எடுத்துக்கிட்டாலும் அதில் வெற்றி பெற வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்க மேலே யாராவது அன்பு வச்சுட்டா மறுபடியும் இவங்க அவங்க மேலே அன்பு வச்சுட்டா அப்படி ஒரு அன்புங்கிறது கிடைக்குங்க. அதாவது அவங்கள ஒரு ஏனியாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற்றி விடக்கூடியவங்களே இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருவாங்க. அன்பு பாசம் எதுவாக இருந்தாலும் எதை கொடுத்தாலும் அது மறுபடியும் ரெட்டிப்பாக தரதை தயங்கிறது இவங்க கிடையவே கிடையாதுங்க. கோபத்தை காட்டினீங்கன்னா மறுபடியும் கோபம் கிடைக்கும். அன்பை காட்டினீங்கன்னா அதை விட பல மடங்கு அன்பு கிடைக்கக்கூடியங்கிறது இந்த ராசிக்காரங்க கிட்ட கிடைக்கும். எந்த உறவா இருந்தாலும் ஒரு நிரந்தர உறவா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் அப்படிதான், காதல் வாழ்க்கையா இருந்தாலும் இப்படிதான். இவங்க சகோதரிகளா நண்பர்களா கிடைச்சிட்டா இவங்க எதிர்பார்க்கறது உண்மையான அன்பு மட்டும்தான். அதே மாதிரி இவங்க வெளிப்படுத்துறது உண்மையான அன்பு மட்டும்தான். ஒரு சில நேரம் அவசரப்பட்டுருவாங்க அவ்வளவுதான். ஆனா மற்றபடி பொறுத்த வரைக்குமே இவங்க சிறப்பானவங்க தாங்க. ரகசியத்தை வெளியே வாங்க முடியாது, எல்லா விஷயமும் ரகசியமா வச்சிருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய நம்பிக்கை வாங்குறது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அப்படி இவங்களுடைய நம்பிக்கையை நீங்க வாங்கிட்டா நீங்க தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். அந்த வகையில விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது? தோல்வியே சந்திச்சுட்டு இருந்த உங்க வாழ்க்கையில இனி ஒரு மாற்றம் நடக்குமா? ஒரு வெற்றி கிடைக்குமா? வாழ்க்கைக்குண்டான வழி பிறக்குமா? இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே ஏகப்பட்ட மான அழுத்தம் குழப்பத்தோட தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இது வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது. ஒரு வெறித்தனமா செயல்பட போறீங்க, கடும் வேகத்தோட செயல்பட போறீங்க. அற்புதமான பலன் தரப்போகுது, வெற்றி தரப்போகுதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சற்று யார்கிட்டையும் நீங்க கோபப்பட வேண்டாம், நட்பு கொள்றது வேண்டாம். கொஞ்சம் அதில் மட்டும் கவனம் பாருங்க. நிதானமா ஆலோசனை செஞ்சு கிளம்புறீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது கண்டிப்பா அமையக்கூடிய யோகம் இந்த நேரத்துல விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு அமையப்போகுதுன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலேயே அப்படிதான். குடும்ப வாழ்க்கையில உண்மையான காதல் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் பரஸ்பர அந்யோன்யங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு எதிரும் புதிருமா தான் இருந்திருப்பீங்க. ஆளுக்கு ஒரு மூலையில நின்று கொடி பிடிச்சிருப்பீங்க. ஏச்சும் பேச்சும் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருந்திருக்கும். நீங்க பேசுறதை விட உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுமே கொஞ்சம் இந்த நேரத்துல மனசுல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் அந்த தேள் கொடுக்கும் மாதிரி சுருக்குன்னு பேசி கொட்டி இருப்பீங்க. ஆனா குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பேச்சாலே பாதிப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த வகையில அதுவெல்லாம் நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தான். எல்லாமே சிறப்படையக்கூடிய யோகம், நினைக்கக்கூடிய விஷயங்களும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. ராசியில ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு, சுக்கரனும் தன ராசியில இருக்கிறாரு. இந்த ரெண்டு அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சாதகம் தான். ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாங்க. தர்ம காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, நிறைய பாக்கியம் கிடைக்க போகுது. பொருளாதார நிலையில நீங்க டக்குன்னு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும், ஆதாயத்தை கொண்டு வர முடியும். நீங்க தினசரி செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதுங்க, சிறப்பா இருக்குது. ஆனா அதே சமயம் இந்த நேரம் பயணங்கள் அதிகமா இருக்கும். அடிக்கடி அலைச்சலாவே இருக்கும். போதாக்குறைக்கு இந்த அலைச்சலால உடல்நல குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் கொஞ்சம் உடலை நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க. வெளி இடத்துல உணவு சாப்பிட்றப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி உங்க உடைமைகளை பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருக்க பாருங்க. பொருளை தவற விடுறது, பணம் கொடுத்து ஏமாந்து போறது இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. மற்றபடி பாதிப்பு இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு துணையா நிற்கக்கூடிய ஒரு ஆறுதலான விஷயம் உங்க குலதெய்வம் தான். அதனால மறக்காம குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க. தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது கூட ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. வேலை உத்தியோகம் வர்றப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேலையில சிறப்பு தான். எதிர்பார்க்கறது எல்லாமே டக்குன்னு நடக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. பண வருமானத்தை கொண்டு வர முடியும். குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பங்கிறது இல்லை. கலகலப்பான சூழ்நிலை தான்.
குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பாக தான் இருக்குது. செய்யக்கூடிய வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. நிறைய பேருக்கு தொழிலை விரிவாக்க செய்யணும்னு நினைப்பீங்க, தொழில் சம்பந்தமாக மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. ஒரு சின்ன மாற்றமாவது இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். அதை பொறுத்த வரைக்கும் இது சாதகம். ஏன்னா பல சிரமத்தை குறைக்கணும்னா மனசுலையும் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும், செய்யக்கூடிய தொழிலையும் மாற்றத்தை கொண்டு வரணும். அது இந்த நேரம் செய்ய பாருங்க, சிரமம் விலகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. பிள்ளைகள் வழியில நல்ல மாற்றம் தான். பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கிறது நிறைஞ்சிருக்குதுங்க. வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற இனிமே நீங்கள் முயற்சி செய்ய பாருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துட்டா எந்த பாதிப்புமே இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எத்தனையோ தெய்வ வழிபாடு செய்யலாம். ஆனால் முக்கியமான இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் குலதெய்வ வழிபாடு, இன்னொரு ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க கிட்ட நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்யணும். அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் பெற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை, எந்த சிரமமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை. பொறுப்பு உணர்ந்து செய்ய பாருங்க, சிறப்பாக இருக்குது. நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய முதலீடுகள் போட போறீங்க, திட்டங்கள் போட போறீங்க, தைரியமாக இறங்கலாம். கடந்த காலத்தை விட இந்த நேரம் ஏற்றமான நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. வேலையிலுமே சிறப்பு தான். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்படாமல் கொஞ்சம் எதுலையும் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாமே வளர்ச்சிக்கான நேரம் தான். உழைக்கணும், பாடுபடணும், பக்குவமாக நடந்துக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குதுங்க. பெரியவங்களுடைய பலத்தோட இந்த நேரத்தில் பல நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் மறக்காமல் பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் 2 நேரமுமே பூஜையில் உங்கள் குல தெய்வத்தை நினைச்சு தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா சூரியன் செவ்வாய் இணையிறது மிகப்பெரிய யோகம் ஒரு பக்கம். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியுடைய அமைப்பு சிறப்பாக இருக்குது. நீச்சப்பங்க ராஜயோகம் வேறு இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மையால் உங்களுக்கு எல்லாத்த விடவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. அதாவது முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. செய்யக்கூடிய வேலை சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா, கெட்ட எண்ணத்தை மனசுலேருந்து எடுக்க பாருங்க, வலிமையோடு இருங்க. வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவுமே வந்தாலுமே நீங்கும். கடன் அடைக்கிறதுக்கான வழி பிறக்கக்கூடிய நேரம், நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம். நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் பெருசாலினாலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். தொழில் தொடங்குற யோகம் சிறப்பாக இருக்குதுங்க. தொழிலில் இருந்த பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. யாரும் எதிர்பார்க்காம நீங்கள் உங்களை நம்பி செய்யலாம். அதனால எடுக்கிற காரியம் சிறப்பாக இருக்குது. ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் நன்மை அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய முயற்சி யோகமாக இருக்கும். சனி நல்லா இல்லைன்னா தான் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரத்தில் யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் முயற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய பாருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கலையும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளுடைய தேவையை நிறைவேற்றுவீங்க. இந்த சமயம் நல்ல வருமானம் உண்டு. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன வரையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். வருமானத்தை வரப்பம் கொண்டு வந்தால் பின்னாடி ஒரு செலவு, வருமானம் வந்தால் திருப்பி பின்னாடி ஒரு செலவு, இப்படி தான் இருக்கும். ஆனால் பெருசாக தொந்தரவு இல்லை. கெட்டது எல்லாமே விலகக்கூடிய நேரம். குல தெய்வத்தோட அனுகிரகம் நிறைந்திருக்கக்கூடிய நேரம். மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தை நீக்குங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. குழப்பமில்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வீட்லையுமே சந்தோஷம் நிறையும். வீட்டுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. தெய்வ சிந்தனை நேரம் இருக்குதுங்க. அதுதான் உங்களுக்கு மன நிம்மதியே. சோதனை எல்லாமே தாண்டி சாதனை செய்யக்கூடிய அமைப்பும் அதுதான். நிறைய பேருக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல வரணும் அமையும். பெரிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு, குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் நீங்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நினைச்சபடி சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. வாழ்க்கை துணை வழியிலே நல்ல மாற்றம் தான். நிறைய பேர் உங்களை குத்தம் குறை சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே நிறைய இடங்களில் அவமானப்பட்டு நின்றுருப்பீங்க. அது நீங்குது. அரசு சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. உங்கள் எண்ணம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான். பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் தீயோர் நட்பு மட்டும் வேண்டாம். உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டால் அந்த நட்பை நீங்கள் விளக்க பாருங்க. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் ஒரு மகிழ்ச்சியான நேரம் தாங்க. தன வருமானத்தை உங்களால் கொண்டு வர முடியும். லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. தள்ளி போன பல விஷயம் கிடைக்குங்க. வேலை ரீதியாக வேலையில் ஒரு பதவி உயர்வு தள்ளி போகுது, அரசாங்க காரியம் தள்ளி போகுதுன்னா அது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த உடல்நலத்தில் இந்த தலைவலி பிரச்சனை, கண்ணல பிரச்சனை, அதே மாதிரி இந்த கை கால் குடைச்சல் மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நீ வரக்கூடிய நாட்கள் அது சரியாகிடும். கொஞ்சம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்க.
பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆடை ஆவண சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துலேயுமே இந்த நேரம் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. இழப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். தடையெல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. நீங்கள் இந்த சொந்த பந்த வகையில் உறவுகள் வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மற்றபடி இந்த நேரம் அற்புதம் தாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.